கட்சிக்காக உயிரை விட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தலைவருக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கைது பண்றாங்களோ இல்லை எதையோ ஒன்று வந்து அதை பண்றேன்னு எத்தனையோ இதில் நடந்திருக்குது. பொருளாதார இழப்பீடுகள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது உண்மையிலேயே ஒரு பெரிய மனித மாண்பா தான் நான் பார்க்குறேன். அவங்கெல்லாம் பேசும்போதே ரொம்ப மன உருக்கமா இருக்கு. என்ன காரணம்னா அவர் வரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே காலில் விழுந்து கதறி இருக்காரு மனுஷன். அவரை பார்த்து நாங்க வந்து ரொம்ப வேதனை ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப நாங்க இருந்த வேதனையை விடவே உள்ளபடியே வந்து இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு படி உயர்ந்து நிற்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். அரசியல் ரீதியா என்னுடைய பார்வையில வந்து அவர் அங்க போயிருந்திருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிஷன்ஸ் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மீடியாவுக்கு வருது. அது எப்படி வருதுன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களே சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்களா இல்லையா? சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சனால தான், அதுல மெம்பர் ஆகி அதுல நிர்வாகி ஆனனால தான் செய்யப்பட்டாருங்கிறதுக்காக அந்த எஃப்ஐஆர் பூரா சீமான் மேல போட முடியுமா? இப்போ என்ன விஜய் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, போட்டாங்களா? அதை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவை நீ பெத்தனால தானே இந்த பிரச்சனையே நடந்துச்சு. நீ பெக்காம விட்டுருந்தீங்கன்னா இவன் கஞ்சாவும் கடத்திருக்க மாட்டான், இவன் பண்ணிருக்க மாட்டான். அப்ப இந்த எஃப்ஐஆர் பூரா A1 அக்யூஸ்டா வந்து அவங்க அப்பா அம்மாவை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் இருக்கு? சீமான் அவர்களோ இல்ல வந்து திருமாவளவன் அவர்களோ வேண்டான்னு சொன்னாலும் மட்டும் சிபிஐ விட்டுருமா? பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, முறையான அனுமதி கொடுக்கல, காவல்துறை பாதுகாப்பு இல்ல, அது அப்படிலாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறாரு அவரு. நானா இருந்தானா எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நடிச்சு காமிக்கிறாரு. அது தேவையில்லாதது. இந்த இடத்துல வந்து கட்சி தலைவர் சீமான் வந்து டைரக்டர் சீமானா மாறிட்டாரோங்கிற. வணக்கம் டிவிக்கு ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். கரூர் விபத்து 41 பேர் வந்து மரணமடைஞ்சிருந்தாங்க. அதன் பிறகு விஜய் அவர்கள் சந்திக்கிறது குறித்தான விவாதங்கள் தான் பெரிய அளவில் போயிருந்துச்சு. மாமல்லபுரம் அழைத்து வந்து விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. விஜய் அவர்கள் இந்த சந்திப்பு குறித்து உங்களுடைய முதல் பார்வை சொல்லுங்க சார். எனக்கு இந்த சந்திப்பு குறித்து எனக்கு விமர்சனங்களும் உண்டு, விஜய் மேலே வந்து பாராட்டுகளும் உண்டு. ரெண்டு பார்வை எனக்கு இருக்குது. ஒன்று, விஜய் அவர்கள் அவங்க பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து கரூர்லேயே போய் அவங்களுடைய இடத்துல சந்திக்கிறது தான் நம்மளுடைய மரபு மாண்பு எல்லாமே இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி அவங்களும் துக்கத்தில் இருக்காங்க, விஜய் அவர்களும் துக்கத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ துக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு துக்கம் கேட்குறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமாக முரண்பாடாக தெரியுது. அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை தனிப்பட்ட முறையில். விஜய்க்கு பாராட்டுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 41 குடும்பங்களையும் வந்து தான் தத்தெடுக்கிறேன், அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணனா தம்பியா அந்த குடும்பத்தில் இறந்தவங்களை யாருமே வந்து அந்த உயிரை வந்து கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, ஒரு மகன் இருந்திருந்தால் அந்த மகன் இருக்கிற இடத்துல என்னென்னலாம் செஞ்சுருக்கணுமோ, ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து இந்த மறைந்த 41 பேர்களும் அவங்க குடும்பத்துக்கு அவங்க இருந்திருந்தால் என்னென்னலாம் செய்வாங்களோ அதை பூரா நான் செய்யறதுக்கு முழுவதும் கடமைப்பட்டு இருக்கேன். அதனால் வந்து இந்த நிகழ்வோட அந்த 41 குடும்பங்களும் விஜயினுடைய தாவேகாவுடைய உறவு முடிஞ்சு போகலங்கிறதுல அதை வந்து ஒரு முன்னுதாரணமாக தான் நான் எடுத்திருக்காருன்னு பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பல கட்சிகள் வந்து நம்ம இந்த மாதிரி கட்சிக்காக உயிரை விட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தலைவருக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்களோ இல்லை எதையோ ஒன்று வந்து அதை பண்ணுறேன்னு எத்தனையோ இதில் நடந்திருக்குது. அரசியல் காரணங்களுக்காக வந்து படுகொலை செய்யப்பட்ட நபர்களெல்லாம் அந்த கட்சிகளுக்காக உயிரை கொடுத்தவர்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை நபர்களை அந்தந்த கட்சிக்காரங்க வந்து எடுத்து வாழ்நாள் பூரா அந்த கட்சிக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த நபர் இறந்த நபர் இருந்திருந்தால் அவர் என்னென்ன செஞ்சிருப்பாரோ அத்தனை கடமைகளையும் எத்தனை கட்சிகள் எத்தனை குடும்பத்துக்கு கட்சிக்காக இருந்தவர்கள் குடும்பத்திற்கு வந்து இது மாதிரி செஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இது வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறது உள்ளபடியே பாராட்டுக்குரிய விஷயம். அதோட தொலைக்காட்சியிலையும் அந்த வந்துட்டு போனவங்க இவங்க இங்கே இது பண்ணலை சொல்லலைனாலும் அவங்க கரூரில் வந்துட்டு போனவங்களுடைய வீட்டுக்கே போய் மீடியாவில் இருக்கவங்கெல்லாம் போய் அவங்கள பேட்டி எடுத்து அவங்கெல்லாம் பேசும்போதே ரொம்ப மன உருக்கமாக இருக்குது. என்ன காரணம்னா அவர் வரவங்க எல்லாத்துக்கிட்டையுமே காலில் விழுந்து கதறி இருக்கார் மனுஷன். அந்த அளவுக்கு வந்து அந்த இறப்பு வந்து சொல்லனா துயரத்தில் அவங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து அவரை பார்த்து நாங்கள் வந்து ரொம்ப வேதனை ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் இருந்த வேதனையை விடவே அவர் வந்து அதிகமான வேதனையிலையும் வருத்தத்திலையும் வழியிலையும் இருந்திருக்காருங்கிறத எங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. காலிலேயே கீழே உட்காந்துருந்து கையை பிடிச்சிட்டே எப்படியே பேசுகிறாரு. நமக்கு என்னால் அவ்வளோ பெரிய ஆள் வந்து, ஏன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் விஜயை வந்து திரையில் பார்த்து அவர் ஒரு பெரிய கதாநாயகனா அவரை வந்து பல்வேறு கேரக்டர்களில் ஒரு மாஸ் ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரு காலில் விழுந்து அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே அவர் வந்து அந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்கும் போது, ஏன்னா பல பேர் அவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன்னிப்பு கூட கேட்கலையே அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்கும் போது அது மற்ற இடத்துல பேசுறது பூரா அது வெறும் அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல் காரணங்களுக்காக தான்
அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டதுங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 41 குடும்பம் உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட மக்கள். அப்போ இவங்கெல்லாம் கேட்ட மாதிரி அவர் வந்து வெறும் சாதாரண ஒரு வருத்தங்கிறது மட்டும் இல்லாமல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஏன்னா அவங்க பேட்டி எடுத்து அத்தனை பேருமே இதே தான் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், எங்க வயசு வித்தியாசம் பார்க்காம காலில் விழுவுறாருங்க, வயசானவங்க காலில் மட்டும் இல்லை, அங்கே போன அத்தனை குடும்பத்தினுடைய காலிலையும் வந்து விழுந்திருக்காருங்க போது இது உண்மையிலேயே ஒரு பெரிய மனித மாண்பாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து நம்ம ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். ஒன்று அரசியல் பார்வை, அரசியல் பார்வையில் எனக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதாபிமானம், ஒரு தனி மனிதன்கிறதுல பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து பல்வேறு நபர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் செவிமடுத்து, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பேரை கெடுத்துக்கிட்டு டிஃபேம் பண்ணுற அளவுக்கு இருந்ததில் அதை பற்றிலாம் வருத்தப்படாமல் அந்த 41 குடும்பத்துக்கிட்டையும் தன்னுடைய வருத்தங்களை, வலிய வேதனைகளை பூராமே அந்த அளவுக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறி அவர் தெரிவிச்சிருக்காருங்கிறது உள்ளபடியே வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தில் பாராட்டு. ஏன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேர்த்துக்குமே அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவங்களுக்கு உண்டான இன்சூரன்ஸு, அது பொருளாதார இழப்பீடுகள் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்தில் வந்தவங்ககிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுகிறதுங்கிறதெல்லாம் வந்து உள்ளபடியே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு படி உயர்ந்து நிற்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இதற்கு முன்பே நிறைய நிகழ்வுகளுக்கு வந்து நேரடியாகவே போயிருக்காரு. இப்போது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் இறந்த அந்த குடும்பத்திற்கு போயிருக்காங்க. அதே போல் அனிதா அவர்களுடைய குடும்பத்துக்கு நேரடி போயிருக்காரு. அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கும். அது வந்து தனி ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறது வந்து ஈஸியாக இருக்கும்போது இப்போ 41 பேர் வந்து இறந்துருக்காங்க, 38 குடும்பங்கள் இருக்குது. தனித்தனியாக கரூரில் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தானே. இல்லை, எனக்கு அதில் விமர்சனம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா, அது எத்தனை குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் பார்த்துருக்கணும். இங்கே வந்து பார்த்து பண்ணினதில் தனி மனிதனாக அவர் மேலே எனக்கு அந்த விமர்சனங்களில் பாராட்டு, மனிதாபிமானத்தில் உயர்ந்து நிற்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஒரு தலைவனாக நீங்கள் இருக்கும்போது ஒரு இடத்துல அவங்களுக்கு நிகழ்வு நடந்த இடத்துல துக்கம் இருக்கிற இடத்துல தான் வந்து போய் நம்ம விசாரிக்கிறது வழக்கம். இதில் வந்து இன்னொரு சொல்லணுன்னா, விஜய் அவர்கள் கூப்பிட்டு ஃபோன்லேயே கூட வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. இந்த சந்திப்பு வந்து அவர் வந்து முழுக்க அந்த குடும்பத்துக்கிட்ட தன்னுடைய வருத்தங்களை முழுசாக தெரிவித்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். அது வருத்தம் தெரிவிக்கக்கூடிய இல்லை வந்து துக்கம் விசாரிக்கக்கூடிய நிகழ்வுன்னு மட்டும் பார்த்தா அது அங்கே தான் போய் அவர் கேட்டிருக்கணும். அது கேட்க முடியாதுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் சில காரணங்கள் ஏற்றுக்க முடியுது, பல காரணங்கள் என்னால் ஏற்றுக்க முடியாதது. ஒரு அரசியல் ரீதியாக என்னுடைய பார்வையில் வந்து அவர் அங்கே போயிருந்திருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. மற்றபடி ஒரு தனி மனிதனாக மனிதாபிமான அடிப்படையில் அந்த குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டு அவருடைய வலியும் வேதனையும் அவங்கள்ட்ட தெரிவித்து அந்த குடும்பத்துக்கு எது ஒன்றுனாலும் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவங்கள அந்த குடும்பத்துங்களை பூரா அவருக்கு நான் முதுகெலும்பாக இருக்கிறேன்னு சொன்னது வந்து பாராட்டப்பட வேண்டியது. கரூரில் அனுமதி கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல, இப்படிப்பட்ட சூழலில் வந்து காலம் தாழ்த்தி கொண்டு போகிறதே சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானே இப்போ மண்டபத்திற்கு அழைச்சிருக்காரு. இல்லை, இதில் அதாவது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய நபருங்கிறது தெரியும். வருங்காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணுங்கிற ஒரு முனைப்புலையும் இருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய கட்டமைப்பு வச்சுருக்காங்கலாம் சொல்லும்போது இன்றைக்கி கோர்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்ஓபி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ரேலி போகிறதுக்கோ இல்லை வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துறதுக்கோ இல்லை கட்சியினுடைய மீட்டிங் போகிறதுக்கு தான் எஸ்ஓபி. நீங்கள் துக்கம் விசாரிக்க போகிறதுக்கு எந்த எஸ்ஓபியுமே வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை. நீங்கள் துக்கம் விசாரிக்க போகிறது நீங்கள் நார்மலாகவே போகலாம். அதாவது வந்து அரசியல் வழக்கின் போது இதையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து அனுமதி வந்து பாரபட்சம் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நிகழ்வுக்கு கூட அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறத கோட் பண்ணுறாங்க. இல்லை, அவங்க பல இடத்துல வந்து இன்னொரு அந்த எதிர்த்தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து டிஜிபிக்கு அப்ளிகேஷன் அனுப்பிச்சாங்க. டிஜிபி வந்து சொன்னார், இல்லை நீங்கள் வந்து கரூரில் இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட நீங்கள் இதை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த எஸ்பி கிட்ட நாங்கள் இந்த கோரிக்கை கொடுத்துருக்குறோங்கிற மனு இவங்க கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்கணும் இல்லையா? அந்த மனு இன்றைக்கி வரைக்கும் தாவேக்காவும் எதுவும் வெளியிடலை. அது வெளியிட்டு எஸ்பிக்கு நாங்கள் கரூர் எஸ்பி கிட்ட நாங்கள் இந்த மாதிரி கேட்டிருந்தோம், அனுமதி கடிதம் கேட்டிருக்கோம் பாருங்கள் மக்கள் இந்த துக்கம் விசாரிக்க போகிறதுக்காக, அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா என்னுடைய ஸ்டாண்டை நான் மாற்றிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பொதுவெளியில் இருக்கக்கூடிய கருத்து என்னென்னா, கரூர் எஸ்பிக்கு எந்த விதமான லெட்டரும் வந்து அவங்க வரல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இதாக இருக்குது. எது உண்மைங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இன்றைக்கி தாவேக்கா வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கணுன்னா அதை வந்து அவங்க இதை பாருங்கள் நாங்கள் கோரிக்கை கேட்டிருக்கோம். ஏன்னா இவங்க டிஜிபிகிட்ட கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. கண்டிஷன்ஸ் கொடுத்த அடுத்த நிமிஷமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மீடியாவுக்கு வருது. அது எப்படி வருதுன்னு தெரியல. அப்போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தாவேக்காவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் எதிர்த்து வந்து ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து நீங்கள் பெரிய அளவுக்கு நீங்கள் சண்டை போடணும்னு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அழுத்தமும் வரத்தான் செய்யும், அரசியல் அழுத்தங்களும் வரும். ஆனால் அதையும் மீறி நீங்கள் எப்படி வந்து ஒரு அரசியல் தலைவராக பரிணமிக்கிறீங்கிறது தான்
அந்த இடம் இதுதான் ஒரு கேம். இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து நேற்றைக்கு பேசும்போது சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு, விஜய் அவர்கள் நேரடியாக சந்திச்சாருன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கிறாங்களே. சாட்சியை கலைச்சிருவாங்க அங்கே வந்தா அப்படின்னு சொல்றதுனால இங்கே சந்திச்சாலும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே எப்படி? இல்லை, அதாவது இப்போ இந்த இடத்துல சீமான் அவர்கள் மேலே எனக்கு மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆனால் அவர் இந்த நிகழ்வு சம்பந்தமாக இப்போ நேற்று பேசினதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ என்ன விஜய் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, போட்டாங்களா எஃப்ஐஆர் போட்டாங்களா? அப்போ விஜய் காரணமே தான் அப்படிங்கிற விஜய் சந்திச்சு சாட்சியை கலைக்கிறதுக்கு அப்போ இவங்க தான் சாட்சியங்கள்னு நிர்ணயிச்சிட்டாங்களா? யார் யார் சாட்சியங்கள்னு பண்ணிட்டாங்களா? இவர் தான் குற்றவாளி, இவங்க தான் சாட்சியங்கிறது ஏதாவது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் தான் குற்றவாளி, இவர் அங்கே போனனால தான் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சாதாரணமாக கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கஞ்சா கடத்தறவன் இருக்கிறான், இல்லை வந்து கொலகாரன் இருக்கான், அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலே வந்து நம்ம தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பாவை நீ பெத்தனால தானே இந்த பிரச்சனையே நடந்துச்சு, நீ பெக்காம விட்டுருந்தீங்கன்னா இவன் கஞ்சாவும் கடத்திருக்க மாட்டான், இவன் கொலையும் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ இந்த எஃப்ஐஆர் பூரா A1 அக்யூஸ்டாக வந்து அவங்க அப்பா அம்மாவை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? இப்போ அவரும் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, ஒவ்வொருத்தரும் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. அரசியல் கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி இருக்கிறனால தான் அதில் வந்து தொண்டர்கள் வந்து சேர்றாங்க. அப்போ அதில் தொண்டர்களாகவும் நிர்வாகிகளாகவும் இருந்தனால தானே எதிர்கட்சிகள் கூட அவங்களுக்கு வந்து முரண்பாடுகள் வருது, கொள்கை சண்டை வருது, அது வாக்குவாதமாக முடிச்சு அடிதடி பண்ணி இன்னைக்கு அரசியல் கொலைகள் நடந்திருக்கா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே சில பேர் கொல்லப்பட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து நாம் தமிழரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ தொண்டர்களோ மற்ற அரசியல் கட்சிகள்னாலேயோ வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்தனால தான், அதில் மெம்பர் ஆகி அதில் நிர்வாகி ஆனனால தான் கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்காக அந்த எஃப்ஐஆர் பூரா சீமான் மேலே போட முடியுமா? எனக்கு இன்றைக்கும் சீமான் மேலே, ஏன்னா எப்பயுமே அவர் வந்து ஒரு கருத்தாளமிக்க பேச்சு, சிந்திக்கக்கூடிய பேச்சை பேசுகிறவர். இந்த விஷயத்தில் அவர் பேசுறது வந்து எனக்கு உடன்பாடு. எஃப்ஐஆரே போடணும் அப்படிங்கிறாரு. விஜய் மேலே எஃப்ஐஆரே போடல, இது வந்து ஒரு அரசியல் காரணத்தினால தான் எஃப்ஐஆர் போடல. ஆதவர்ஜனா மேலே வந்து வழக்கு தொடுக்கல பாருங்க, இது வந்து பிற்காலத்தில் கூட்டணி கணக்குனால தான் இதை செய்யலை அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இது வந்து ஒரு அபத்தமான குற்றச்சாட்டுன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதே கேள்வியை திருமாவளவன் அவர்கள் கேட்குறார். எல்லாத்துக்கிட்ட ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவர்களை பார்த்து எல்லாருக்குமே நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் பி டீமா, நீங்கள் விஜய் வந்து திமுகவனுடைய பி டீமா, ஏன் வந்து விஜய் மேலே வந்து எஃப்ஐஆர் போடலன்னு திருமாவளவன் அவர்கள் கேட்குறாரு. அப்போது TKS இளங்கோவன் திமுகவினுடைய பொறுப்பாளர் அவர் சொல்கிறாரு, இல்லை விஜய் வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சவர் விஜய் அல்ல, இங்கே இருக்கக்கூடிய புஷி ஆனந்தும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து தான் இதை வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க தான். விஜய் வந்து இந்த இடத்துல ஒரு பேச்சாளராக வந்துட்டு போனவர் தாங்கிறது யார் சொல்கிறாங்க? திமுகவில் இருக்கக்கூடிய TKS இளங்கோவன் இதுக்கு விளக்கம் கொடுக்குறார். அப்போது இவங்க வந்து ஏன் வந்து எஃப்ஐஆர் போடல, ஏன் வந்து எஃப்ஐஆர் போடலன்னு கேட்குறது வந்து எனக்கு வந்து அது ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்கங்கிறது புரியல. இன்றைக்கி வழக்கு வந்து CBIக்கு போயிருக்கு, அவங்க விசாரிக்க போகிறாங்க, என்னென்னங்கிறது விசாரிக்க போகிறாங்க. இல்லை இன்றைக்கி விஜய் வந்து குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர் தான், அவர் மேலேயும் எஃப்ஐஆர் வழக்கு பதிஞ்சு தான் அவனுங்கிற கட்டாயம் இருந்தால் சீமான் அவர்களோ இல்லை வந்து திருமாவளவன் அவர்களோ வேண்டான்னு சொன்னாலும் மட்டும் CBI விட்டுருமா? அப்போ இது வந்து சில கேள்விகள், சில விமர்சனங்கள் எல்லாமே ஒரு அரசியல் சார்ந்து போகக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, முறையான அனுமதி கொடுக்கல, காவல்துறை பாதுகாப்பு இல்லை, அது அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறார் அவர். இவர் கேட்ட உடனே அவர் அங்கே போனனால தானே நடக்குதுன்னு உடனே, இல்லைங்க அங்கே காவல்துறையிலலாம் இப்போ பிரச்சனை இருக்குல்ல, இல்லை பாதுகாப்பில் பிரச்சனை இருக்குன்னா, இல்லை நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இவர் அவருடைய கருத்தை சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஸ்ஸை கேட்குற கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும் இல்லையா? ப்ரெஸ்ஸை வந்து தைரியமாக எதிர்கொள்கிறவர் தான் எப்பயுமே சீமான் அவர்கள். அதில் எனக்கு மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டு பதில் சொல்லக்கூடியவர் சீமான். பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த விஷயத்தில் ஏன் விஜய் அவர்களே முழுமையான காரணம் அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றார். இல்லை, அவர் வந்து ஆரம்பத்தில் அது பேசல. ஆரம்பத்தில் வந்து அவர் தம்பி மேலேயும் தப்பு இல்லை, தம்பி வந்து எனக்கு இருக்கிற வலியை, நமக்கெல்லாம் இருக்கிற வலியும் வேதனையை விட 2 மடங்கு வலியும் வேதனையும் தம்பிக்கு இருக்கும், அதனால் அவரை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது, அரசாங்கத்து மேலேயும் வந்து ஒன்றும் சொல்ல முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை, காவல்துறை மேலேயும் இவருக்கு நாச்சுக்கு வந்து முக்து சந்தி எங்களுக்கு மூத்திர சந்தில் கொடுப்பாங்க. அப்போ அந்த முதல் நாள் போயிட்டு ரொம்ப யதார்த்தமாக 2 பேர்த்து பக்கமும் இருக்கக்கூடிய யாரையுமே குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படிங்கிற இதில் வரார். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து வீடியோ விடும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த இடத்துல அவர் வந்து ரிவர்ஸ் ஆகிறார். அதாவது ஃபஸ்ட்டு டைம் வந்து சீமான் இவர்கள் இப்படி 2 பக்கமும் தப்பு இல்லைன்னு பேசினா கூட நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து விஜய் மேலேயும் தாவேகா மேலேயும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள், அவ்வளோலாம் இல்லை, பயங்கரமான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாம் அடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் இந்த விஜயனுடைய வீடியோ வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சீமான் அவர்களுடைய ஸ்டாண்டும் மாறுது. நானாக இருந்தானா எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நடிச்சு காமிக்கிறார் இவர்.
அது தேவையில்லாதது. இப்போ நீங்கள் ஒரு வலிக்கு உங்களுக்கு ஒரு புண்ணாச்சுன்னா எப்படி வலி வருமோ அதே வலி தான் எனக்கும் வரணுமா? அதுக்கு மேலேயோ கூடயோ குறைச்சி மேலே யாருங்க வரக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து அடுத்தவங்களுக்கு இருக்கணுங்கிறது எதிர்பார்க்குறதே ஒரு டைரக்டராக மாறிட்டார் சினிமா மாதிரி. ஆமாம், ஒரு அந்த இடத்துல வந்து கட்சித் தலைவர் சீமான் வந்து டைரக்டர் சீமானாக மாறிட்டாரோங்கிற பார்வையும் எனக்கு இருக்குது. அது வந்து இப்போ ஒரு பிரச்சனையை நான் எப்படி அணுகிறனோ அப்படியே தான் நீங்கள் அணுகிற அவசியம் இல்லை. ஒரு பிரச்சனை எனக்கு எந்த அளவுக்கு காயத்தை உண்டாக்குதோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கும் அந்த காயத்தை உண்டாக்கணுங்கிற அப்படி இருந்தால் சீமானும் விஜயும் ஒன்றாயிடுவாங்கல்ல. சீமானும் விஜயும் வேறு தானே, 2 பேரும் இருவேறுபட்ட நபர்கள் இல்லையா? அப்போ ஒருத்தர் 2 பேரும் வேறையாக இருக்கும்போது எல்லாமே வேறு தானே. ஒரு இரட்டை பிறவியாக பிறக்கக்கூடிய ஒரு தாய்க்கு ரெட்டைப்பிள்ளையாக பிறக்கிறவங்களுக்கு கூட ஒரே நுகர்வுத்தன்மை இருக்கா, ஒரே ருசி தன்மை இருக்கா, ஒரே எண்ணங்கள் இருக்கா, ஒரே செயல்பாடுகள் இருக்கா? அவங்களே வித்தியாசப்படுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் கூடுறாங்கன்னா திரையில் பார்த்து ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு எண்ணங்களெல்லாம் பிரதிபலித்து அதை கடந்து அந்த அந்த மீடியா மூலியமாக கடந்து தானே அவங்க போய் ரீச் ஆகியிருக்காரு. அப்போ வந்து இல்லை இவர் செஞ்சது சொன்னது சோகமெல்லாம் பத்தில் நானாக இருந்தேன்னா இப்படி சொல்லி காமிச்சிருப்பேங்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதை சீமான் அவர்கள் தவிர்த்திருக்கணும்னு நான் பார்க்குறேன்.